இப்போ இந்தியாவில் நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதே ப்ராடக்ட்டை வச்சு இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? அந்த நாட்டில் இதுக்கான நீட் இருக்கா? அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்றது அந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ப்ராடக்டாக இருக்கான்றதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, உங்களோட ஒரு முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்றது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி கால்குலேஷன், அதுக்கான பர்சன்டேஜ் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் இங்கேருந்து வேற ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு யூஏஇ மார்க்கெட்டையே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் சிஸ்டம் வேற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பேஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் வச்சுக்கலாம், பட் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். வேற ஒரு சிஆர்எம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு இஆர்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்குமே ஒன்று தான். இங்கே இருக்கக்கூடிய அதே சிஸ்டம் தான் எந்த ஒரு நாட்டிலையுமே யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு குளோபல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ப்ராடக்டான்னு பார்த்துக்கோங்க. அப்படி அந்த ப்ராடக்ட் குளோபல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுங்கள்.